இதுதான் மீன் வலை பின்னுற ஊசி. ஒன்று பிளாஸ்டிக்கு, ஒன்று இரும்பு. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். இதுதான் பிளாஸ்டிக் ஊசி. இதில் பார்த்திங்கன்னா நிறைய நூல் சுற்றலாம். திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன கன்னிகளுக்கு பின்னுற கஷ்டமாக இருக்கும். இரும்பு ஊசி பார்த்திங்கன்னா கைக்கு அடக்கமாக இருக்கும். அதே மாதிரி சின்ன கன்னியெல்லாம் ஈஸியாக பின்னலாம். இந்த ஊசியில் நூல் எப்படி சுற்றுறதுன்னு பார்ப்போம். ஊசியில் முதல்ல மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி நூலை இப்படி விட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டு டைட் பண்ணிக்கங்க. அந்த ஊசியோட விளிம்பில் அந்த விளிம்புக்குள்ளே நம்ம சுற்றணும். கீழே மேலே இந்த மாதிரி சுற்றிட்டு வரணும். ஒரு நூல் எடுத்து சேர்லேயோ இல்லை ஸ்டாண்ட்லேயோ இந்த மாதிரி அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் இப்படி கட்டிடணும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக நான் 2 கலரில் நூல் எடுத்துருக்கிறேன். அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது அடி நூல். இப்போ நம்ம ஒயிட் கலர் நூலை வச்சு தான் நம்ம வலை பின்ன போகிறோம். ஊசியில் முதல்ல ஒரு முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்து வச்சு விரலில் அப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அந்த 2 நூலையும் சேர்ந்து ஒரு சுற்று, அந்த 2 நூலுக்கு நடுவில் க்ரீனை தாண்டி 2க்கும் சென்டரில் ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த மாதிரி நூலை டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்படி தான் வலையோட முடிச்சு போடணும். இதே மாதிரியே ஒவ்வொன்றா பின்னிட்டு போகணும். அதே மாதிரி அந்த ஒயிட் கலர் நூலை க்ரீன் கலர் நூலை சுற்றி எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த இடத்துல விரல் வச்சுக்கணும். லென்த் எவ்வளோ வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 2 நூலையும் சுற்றி ஒரு டைம் மேலே எடுக்கணும். 2 நூலுக்கு இடையில ஒரு டைம் ஊசியை விட்டு எடுக்கணும். இப்போ இருக்குனிங்கன்னா முடிச்சு நல்லா டைட்டாக விழுந்துடும். இதே மாதிரி தான் நம்ம வலை பின்னணும். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ கன்னி வேணுமோ அப்படியே பின்னிகிட்டே போகலாம். நம்ம ரெண்டாவது லைன் எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். எந்த நூல் எடுத்தாலும் அந்த நூலோட எண்டில் ஒரு முடிச்சு போட்டுங்க. இந்த மாதிரி அப்போ தான் பிரிஞ்சு வராது. நம்ம ஃபஸ்ட்டு பச்சை நூலில் கட்டியிருப்போம். இப்போ 2வது லைனுங்கனால மேலே இருக்கிற வெள்ளை நூலில் கட்டுறோம். அதே மாதிரி ஒரு முடிச்சு போடுறோம். முடிச்சு போட்டுட்டு அதே மாதிரி சுற்றி வி மாதிரி இருக்கும். அதில் சென்டரில் விட்டு ஒரு இருக்குனிங்கன்னா முடிச்சு நல்லா டைட்டாக விழுந்துடும். இப்போ எப்பவும் போல் அடுத்தது 2வது ஒயிட் இருக்குல்ல, அதில் கீழே விட்டு மேலே எடுத்து அதே மாதிரி சென்டரில் 2க்கும் சென்டரில் வைக்கணும். இந்த கீழே இருக்கிற கன்னிக்கு 2 கன்னிக்கும் சென்டரில் இருக்கணும்னு பார்த்துக்கணும். அப்படி தான் வலை நேராக வரும். அதே மாதிரி 2 நூலையும் சேர்ந்து ஒரு சுற்று, அந்த 2 நூலுக்கு நடுவில் விட்டு இப்படி எடுக்கணும். இந்த 2 முடிச்சு போட்டு இருக்குனிங்கன்னா வலை நல்லா டைட்டாக நின்றுக்கும். இதே மாதிரி அடுத்தது 2க்கும் சென்டரில் இப்போ 3வது லைனும் அதே மாதிரி முடிச்சு போட்டுட்டு நம்ம அப்படியே அடுத்தடுத்த கண்ணியில் அதே மாதிரி கட்டுறோம். விரலை வச்சுக்கணும். விரலை வைக்கலைன்னா நம்ம வேணுங்கிற அளவு வச்சுட்டு விரல் வச்சிட்டோம்னா வலை லூஸ் ஆகாது. இல்லைன்னா முடிச்சு லூஸாக இருக்கும். வலையே பார்த்தினா ஒரு நீட்டாக இருக்காது.
நம்ம ரெண்டுக்கும் சென்டரில் வச்சு அந்த விரலை வச்சிட்டோம்னா அதை டைட்டாக அப்படியே நம்ம பிடிச்சிக்கணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு வரிசையும் இதே மாதிரி தான் நம்ம பின்ன போகிறோம். வீடியோவில் கவர் ஆகணுங்கிறதுக்காக நான் 4 கண்ணி மட்டும்தான் நான் பின்னியிருக்கேன். இப்போ நம்ம பின்னியிருக்கிற வலையை பாருங்கள், எல்லா கண்ணியும் ஒரே மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் சின்னது பெருசு இந்த மாதிரி வரும், பின்ன பின்ன சரியாக வந்துடும். இப்படி தான் வலை பின்னுறது. வீச்சு வலைக்கு நம்ம இப்படி தான் பின்ன போகிறோம்.